அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் உங்கள் வாழ்வில் அன்பு, ஆரோக்கியம், மகிழ்ச்சி, சந்தோஷம் அனைத்தும் கொண்டு வரட்டும். இன்றைக்கி மலேசியாவில் பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி போச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க. என் வீட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பொங்கல் முடிஞ்சு ஒரு சனிக்கிழமை 17 ஜான் பார்த்திங்கன்னா பொங்கல் சார்ந்த காம்படிஷன்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ போய் பார்க்கலாம், வ்ளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிருந்தேன். என்னெல்லாம் காம்படிஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிற காம்படிஷன், அதுக்கப்புறம் உரி அடிக்கிற காம்படிஷன். இங்கே பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி நம்ம ஊரில் நான் பொங்கல் எப்படி பார்த்துருக்கேன் அப்படின்னா, ஒரு பொங்கல் வைப்பாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொங்கல் காம்படிஷன் வைப்பாங்க. இதில் பொங்கலில் யாரோட பானையில் இருக்கிற பொங்கல் முதல்ல பொங்கி வெளியில் வருதோ அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ். அதே மாதிரி தான் இங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பொங்கல் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பொங்கல் காம்படிஷன் நடந்துச்சு. ஒரு பொங்கல் காம்படிஷனுக்கு சேரணும் அப்படின்னா 1 பர்சனுக்கு பார்த்திங்கன்னா 30 ரிங்கெட் என்ட்ரி ஃபீஸாக கொடுக்கணும். கொடுத்தா தான் இந்த காம்படிஷனில் அட்டன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 30 ரிங்கெட் அப்படின்னா நம்ம ஒரு காசுக்கு 600 ருப்பீஸ். அதுக்கப்புறம் அந்த பொங்கலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் நம்ம பொங்கல் போடணும். ஸோ இதில் ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ், மீதி எல்லாருக்குமே ஆறுதல் பரிசு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 5 மணிக்கு அப்புறம் தான் இந்த பொங்கல் காம்படிஷனே ஸ்டார்ட் ஆச்சு. ஆனாலுமே பயங்கர வெயில், இந்த அடுப்பு சூடு வேறு அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. எல்லோரும் அவங்க பொங்கல் பானையெல்லாம் சுற்றி டிஃப்ரெண்ட்டாக கோலம் எல்லாம் போட்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லை, ஒரு பெரிய பானையில் முதல்ல ஒரு பொங்கல் போட்டாங்கன்னா அந்த பொங்கல் நடுவில் இருக்குது. அதை சுற்றி எல்லோரும் பொங்கல் போட்ட பொங்கல் பானைகளெல்லாம் கொண்டு வச்சிட்டு இருந்தாங்க. இதே இடத்துல தான் இனி இந்த பொங்கல் காம்படிஷன் நடந்த இடத்துல தான் இனி அடுத்து உரியடித்தலும் நடக்க போகுது. ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். எனக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க பொங்கல் பானை, பொங்கலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே. இங்கே அது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான பொங்கலாக தான் இருந்துச்சு. நைட்டு 8:30 மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாட்டு கச்சேரி மாதிரி வச்சு அப்போ தான் எல்லாருக்கும் ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி. இப்போ ஃபஸ்ட் ப்ரைஸ் யார், செகண்ட் ப்ரைஸ் யார், தேர்ட் ப்ரைஸ் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆறுதல் பரிசு உள்ளவங்களுக்கெல்லாம் இப்போவுமே கொடுத்துட்டாங்க. அந்த ஃபஸ்ட்டு 3 ப்ரைஸஸுமே நைட்டு கொடுக்குற மாதிரி ஒரு கலை நிகழ்ச்சி பிளான் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம ஊரை மாதிரி தான் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் பானைகள் எல்லாம் கொண்டு நடுவில் வச்சாங்க இல்லையா, அதை சுற்றி பொங்கல் போட்ட எல்லாருமே சேர்ந்து கும்மி அடிக்க போகிறாங்க. ஒரு பானைக்கு 2 பேர் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முதல்ல அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே போல் 2 பேர் தான் நின்று பொங்கல் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த பொங்கல் போட்ட எல்லாருமே சேர்ந்து இப்போ அந்த பானையை சுற்றி நின்றுட்டு கும்மி போட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அவங்க ஃபுல்லாக ஆடியோ ட்ராக்கு பின்னாடி போட்டு விட்டுருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்க எல்லாம் கும்மி அடித்தாங்க. பட் நான் அந்த ஆடியோ ட்ராக்கை போட முடியல. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தே இதை போடுறேன். இந்த மேலே தெரியல பானைகள், இது உரி அடிக்கிறதுக்காண்டி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை பார்க்குறதுக்கு தமிழ் மக்கள் மட்டும் இல்லை, நிறைய எக்ஸ்ட்ரா நம்ம வேறு கண்ட்ரியில் உள்ள பீப்புள் எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இல்லையா. ஸோ ரோட் சைடு வேறையா, அதனால் எல்லோரும் போகிறவங்க, பைக்கில் போகிறவங்க எல்லோரும் கொஞ்சம் நிறுத்தி நின்று பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த அடுப்பு, கறி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டாங்க. க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி உரி அடிக்கிறதுக்கு செட்டாக ரெடி ஆகிட்டாங்க. ஃபுல்லாக வாஷ் வச்சு தண்ணியெல்லாம் அடித்து ஊற்றாங்க. ஸோ அந்த இடம்லாம் ப்ராப்பராக நீட்டாக மாறிடுச்சு. ஸோ இப்போ உரி அடிக்கிறதுக்கான காம்படிஷன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் பிளைண்ட் ஃபோல்டு வச்சு ரேப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வெள்ளை கலர் துணி வச்சு கட்டி வச்சுருந்தாங்க. எல்லாருமே நிறைய பேர், சின்ன பசங்கள்லேருந்து பெரிய வயசானவங்க வரையுமே இந்த காம்படிஷனில் சேர்ந்தாங்க உரி அடிக்கிறதுக்கு. பார்க்கவே நல்ல வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு. எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் தான், ஒரே ஒரு வாட்டி தான் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. கையை ஒரு வாட்டி வாங்கிட்டோம் அப்படின்னா அவுட்டு. அதே மாதிரி அந்த கோட்டுக்கு வெளியில் போனாலும் அவுட்டு. அந்த மாதிரி பெண்களும் சேர்ந்துக்கலாம் இந்த காம்படிஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு ஒரு ஆளுக்கு என்ட்ரி ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ரிங்கெட், அதாவது நம்ம ஒரு காசுக்கு ஒரு 60 ரூபா. ஸோ இதுக்கு எல்லாருக்கும் ஆறுதல் பரிசும் உண்டு. அதே மாதிரி ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் 3 பானை இருந்துச்சு. 3 பானையை அடிக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு பானையை ஒருத்தர் அடித்தார். அதை நான் லைவ் போஸ்ட் பண்ணியிருப்பேன், லைவில் பார்த்துருப்பீங்க. 2வது பானையை இன்னொருத்தர் உடைச்சார். 3வது பானையை யாரும் உடைக்கலை. பட் ஒரு பொண்ணு உடைச்சிச்சு. உடைக்கல, மேலே பட்டுச்சு. பட் அந்த பானை உடையலை. ஸோ அந்த பொண்ணுக்கு தேர்ட் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. இதுதான் செகண்ட் ப்ரைஸ் கிடச்சிச்சு. இந்த அண்ணா தான் இந்த செகண்டாக இந்த பானையை உடைச்சது.
ஸோ தேர்ட் பானையை உடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. எல்லாருக்குமே வந்து லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் போகுது. பக்கத்துலேருந்து சைட்லேருந்து கொஞ்சம் பேர் கைட் பண்ணுவாங்க. பட் கன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் கன்ஃப்யூஸும் பண்ணி விடுவாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. பின்னாடி பார்த்திங்கன்னா சினிமா பாட்டுமே வந்து நல்லா சவுண்டாக வால்யூமாக இருக்கும். ஸோ நல்லா கன்ஃப்யூஸ் ஆகும். கடைசியில் இந்த பொண்ணு தான் உடைக்க ட்ரை பண்ணா. பட் பானையில் பட்டுச்சு, பானை உடையலை. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.